श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणानं यतीन्द्रप्रोणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां विजयकुमारक्मव्योमोदस्राणिर्नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन आद्यस्य नकुलपतेर् मङ्गलाभिरामं श्रीमत्तदङ्गलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य महदाभि भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वशरममर्वद्यं रङ्गनाथस्य साक्षात् திஜிகலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் வழியறுத்தான் என்றுரைத்தோம் கெழுமையில் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து களியறுத்தான் பாதங்கள் யாமுடைவத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணாவன் சேவடி செவிதிற்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினில் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கும் முழங்கும் இப்பாஞ்சசன்யம் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டச்சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்ப நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே அண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் வரிசையாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 97ஆவதாக நாம் காண இருப்பது ஜோதிசர் என்ற நகரத்தில் அமைந்துள்ள இடம். ஜோதிசர் என்னும் நகரம் ஹரியானா மாநிலத்தின் குருஷேத்திர மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது குருஷேத்திரம் பெகோலா சாலையை ஒட்டி அமைந்துள்ளது. இந்த நகரத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் பகவத்கீதையை உரைத்ததாக நம்பப்படுகிறது. குருஷேத்திரத்தில் உள்ள புனித தலங்களில் இதுவும் ஒன்றாகும். மகாபாரத போர் ஜோதிஷரிலிருந்து தொடங்கியதாக நம்பப்படுகிறது. அங்கு போருக்கு முந்தைய நாள் இரவில் மயக்கமடைந்த அர்ஜுனன் கீதை அருளியவரான கிருஷ்ணரிடமிருந்து அதன் நித்திய செய்தியை பெற்றான். கிபி 9ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கராச்சாரியார் இமயமலைக்கு சென்றிருந்த போது இந்த இடத்தை கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. கிபி 1850 காஷ்மீர் மன்னர் இந்த தீர்த்தத்தில் ஒரு சிவன் கோயிலை கட்டினார். மீண்டும் 1924 தர்பங்கா மன்னர் புனிதமான ஆலமரத்தை சுற்றி ஒரு கல் மேடையை எழுப்பினார். பக்தர்களின் கூற்றுப்படி இதுவே தெய்வீக பாடலான கீதையின் சான்றாகும். 1967 காஞ்சி காமகோடி பீடத்தின் சங்கராச்சாரியார் கிழக்கு நோக்கிய மேடையில் கீதா உபதேசத்தை காட்டும் தேரை நிறுவினார். முற்காலத்தில் இந்த தீர்த்தம் ஒரு பழமையான கோயிலை கொண்டிருக்கலாம். ஆனால் இவை இடைக்கால படையெடுப்புகளின் சீற்றத்தால் அவை நிலைத்திருக்க முடியவில்லை. 9-10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அத்தகைய ஒரு கோயிலின் கட்டிடக்கலை பகுதி கோயில் பிரதான மேடையில் வைக்கப்பட்டுள்ளது. ஹரியானா சுற்றுலாத்துறை இங்கு தினமும் மாலையில் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒளி வடிவ நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. ஆகவே இங்கு ஆலயமாக இல்லாவிட்டாலும் இந்த இடத்திலே பகவான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரை உபதேசம் செய்ததால் இந்த குருஷேத்திர தலத்தில் உள்ள இதையும் ஒரு புண்ணிய அபிமான ஸ்தலமாக நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அல்லாத இறைவாணி இதாராய் பறையலரும் பாவ இற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையினமும் காமங்கள் மாற்றையலரும் பாவ செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி என்பூர்வ ரம்பாவா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.